ஒன் பீஸ் டெவில் ஃப்ரூட் சீரீஸ் ஃப்ரூட் நம்பர் 3. இன்றைக்கி பார்க்க போகிற ஃப்ரூட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டா நோமி. அதாவது இதை ஹியூமன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டோட டைப் வந்து ஜோன் டைப்பு. அதாவது டெவில் ஃப்ரூட்ஸ்லேயே ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா ஒரு அனிமல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், அந்த மாதிரி பீஸ்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். பட் ஆனால் ஒரு அனிமல் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா என்னமா ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியுமாங்கிறதா இந்த ஃப்ரூட்டோட பவரே. அதுபடி பார்த்தா ஒரு ரெயின்டியர் வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கோம். அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோனி சாப்பர். இவர் தான் ஸ்ட்ரா ஹேட் குரூவோட 6th மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த ஸ்ட்ரா ஹேட் குரூவோட டாக்டர் இவர் தான். இந்த ஃப்ரூட் சாப்பிட்டதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரால் ஹியூமன்ஸ் பேசுகிறதையும் புரிஞ்சிக்க முடியும், ஹியூமன்ஸ் எமோஷன்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து அனிமல்ஸ் கூடயும் இவரால் பேச முடியும். இந்த ஃப்ரூட்டோட இன்னொரு பவர் வந்து பீஸ்டாக கன்வெர்ட் ஆக முடியும் இவரால். பட் ஆனால் பிஃபோர் டைம் ஸ்கிப் வரைக்கும் இவரால் அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆஃப்டர் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். இவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பெரிஸ் தான் இவருக்கு பவுண்டியாக வச்சுருப்பாங்க. மார்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு 1000 பெரிஸ் பவுண்டியாக வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ்லேயே லோவஸ்ட் பவுண்டி இருக்கிறது நம்மளோட சாப்பர் தான். ஏன்னா ஒன் பீஸில் இருக்க எல்லாருக்குமே சாப்பரை பிடிக்கும். ஒன் பீஸ் ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். இவருக்கு காட்டன் கேண்டி லவர்னு இன்னொரு பேருமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒன் பீஸில் இருக்கக்கூடிய டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இன்னமும் அடுத்தடுத்து சூப்பரான டெவில் ஃப்ரூட்ஸை பற்றியும் பேச போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனிமீஸை பற்றி நம்ம பேச போகிறோம்.